உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இனி வர்ற காலம் நம்ம காலம் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் பிப்ரவரி 17 அந்த இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட போறதா சொன்னாங்க. பட் இப்போ ஒரு வாரம் தள்ளி போகுது. பிப்ரவரி 23 வெளியிட போறாங்களாம். எதனால இந்த கால தாமதம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் அந்த முரண்பாடுகள் பட்டியலை நீங்க களையணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்க கலைக்கிறதுக்காக ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே கலைச்சு போட்டு தான் விளையாடி இருக்காங்க. ஒரு 97 லட்சம் வாக்குகள் காணாம வேற போயிருக்கு. இப்ப நிறைய பேர் வேற சேர்த்திருக்காங்க. அதுல அதிகமாகுதா குறையுதா அப்படிங்கிறது தான் பிப்ரவரி 23 தெரியும். குறிப்பா நிறைய பேருடைய பேர்களை டீடைல்ஸ் தப்பா இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது உங்க டீடைல் எல்லாம் தப்பா இருக்குங்க அப்படின்னு சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். அப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் போகாம இருந்துச்சு. அதெல்லாம் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நீங்க கொடுக்கணும்னு சொன்னதுனால இது ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு. ஓகே, இது எப்படி எனக்குமே 23 தான் தெரியும். ஆமா, இந்தியன் சிட்டிசனா இல்லையா, வாக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு அப்ளை எல்லாம் பண்ணிருக்கேன். இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வெளிநாடு கிளம்பிடுவீங்களா? இல்ல, இங்கேயே அகதியா சுத்த வேண்டியதா. சொந்த நாட்டுக்குள்ளாரே அகதிங்கிற பட்டத்தை நான் மட்டும் வாங்க போறேன். இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்க போறாங்கன்னு தெரியல. ஆமா, பாக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப எப்பயுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டை போடுறது நம்ம பார்த்திருக்கோம். பட் ஒரே கூட்டணியில் இருக்கிறவங்க மாறி மாறி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ராஜ கண்ணப்பன், மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் பிஜேபி திட்டமா பார்த்ததை விட திமுக திட்டி தான் நம்ம அதிகமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆக்டிவா திட்டுறாங்க, பாயிண்ட் பை பாயிண்டா திட்டிட்டு இருக்காங்க. அதுவும் ராஜ கண்ணப்பனும் பிஜேபி திட்டுறத விட காங்கிரஸ் தான் திட்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத தலைவலிங்க, இவங்க தேவையில்லாத லக்கேஜ் எல்லாம் ராஜகண்ணப்பன் சொன்னாரு. அதெல்லாம் கூட்டணி ஆட்சிங்கிறதே கிடையவே கிடையாது, மக்களாம் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. இப்ப ராஜகண்ணப்பன் ஒரு கூட்டத்துல பேசுறப்ப, நாங்க 170 தொகுதியில போட்டியிட போறோம், அதுல 160 நிச்சயம் வெற்றி பெறுவோம்னு பேசியிருந்தாரு. அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போன டைம் நீங்க போட்டி போட்டது 173, 133 நீங்க ஜெயிச்சீங்க. அந்த தோத்த 40 தொகுதியா நாங்க கேக்குறோம். அத ஓஹோ அப்படி வராரு. 25 நீங்க கொடுத்தீங்கல்ல, அப்ப நீங்க நீங்க இன்னொரு 5 சேர்த்து 40 கொடுங்க. நீங்க தோத்த தொகுதியா நாங்க கேக்குறோம். அத நீங்க ஜெயிச்ச தொகுதி நீங்களே வச்சுக்கோங்க, நான் கேட்கவே கிடையாது. அதாவது ஒரு லாஜிக் பாத்தீங்கன்னா, இப்பவே ஒரு பொருள் வாங்குறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபாய் வச்சு விலை சொன்னாதான் குறைச்சு நம்ம ஆக்சுவல் பிரைஸுக்கு வருவாங்கன்னு ஒரு 173 தொகுதியில போட்டிடுறது. அந்த 40 இவங்க வாங்கி 133 திமுக போட்டிடணுமா, அந்த 130 போட்டிட்டா அதுல ஒரு 40 போயிருச்சுன்னு வைங்க, திரும்ப ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற கணக்கு தான் வரும் அவங்களுக்கு. அதான் வாணியதான் அதுலயும் சொல்றாரு, அதிகார பகிர்வுங்கிறது அவசியம், ஆட்சியில பங்குங்கிறது எங்களோட உரிமை, மக்கள் முடிவெடுப்பாங்க, அதுலயும் போட்டிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், காங்கிரஸ் பத்தி யாராவது தப்பா சொன்னா நான் சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன், மரியாதை பேச சொல்லுங்க அப்படிங்கிறாரு ராஜகண்ணப்பன் திமுக ஆட்களை. கூட்டணி பேச்சுல போய் ரொம்ப ஹார்ஷா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மேபி காங்கிரஸ் விடாப்படியா இருக்காங்க. எங்களுக்கு இன்னொரு பக்கம் கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க டிவிக்கு, எப்ப போனா நாங்க சேர்ந்துக்கலாம், இங்க என்ன 25, 30, 40 நாங்க நினைச்சா அங்க கிட்ட 100 சீட்டு என்னால வாங்க முடியும், கொடுக்க அவங்களும் ரெடியா இருக்காங்க. அப்ப 40 கொடுங்க, 38 கொடுங்க, எக்ஸ்ட்ரா 10 போட்டு கொடுங்க. கூப்பிடுறாங்க, போக வேண்டியது தானே, எதுக்கு இங்கே பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க? அங்க நின்னா எல்லாத்தையும் வேலை பார்க்கணும், ஆட்கள் இருக்கணும், அதை தாண்டி ஜெயிக்கணும். இதெல்லாம் கேட்டா அவங்க கோச்சுப்பாங்க. இப்படிதான் கோ தளபதி திமுக எம்எல்ஏ அவர் கேட்டாரு, இங்க தொகுதிக்கு 4000 3000 வாக்க வச்சுக்கிட்டு இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்குதான், இதுக்காகவே நம்ம மதுரை வடக்க கோ தளபதி கிட்ட வாங்கி இந்த தடவை காங்கிரஸ் தான் போட்டியிடணும் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இதை பேசியிருக்காராமே. ஆமா, இப்ப மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஒரு நல்ல திட்டம், அதை பாராட்டுறோம். ஆனா இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக மட்டுமே இந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுனால மட்டுமே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு பகுத்தறிவு பேசிக்கிட்டு இருக்கிற கட்சிக்கும் மூட நம்பிக்கையை சொல்லி கொடுத்திருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி. என்னன்னா எதிர்கட்சியில ஆடி போயிருக்காங்க, ஆனா கூட்டணி இருக்கிற பாத்தீங்களா, அதெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க அப்படிங்கிற நல்ல பாயிண்டா பேசுறாரு. நம்ம கட்சியில தான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க, திமுக எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க. இன்னைக்கு கீழ்ப்பாக்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பநாதர் அந்த கோயில் மைதானத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வள்ளலார் நூற்றாண்டு மாநாட்டம் தொடங்கி வச்சிருக்காரு. இந்து அறநிலைத்துறை சார்பாக இந்த மாநாடு நடத்தப்படுது. முக்கியமா 8 அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காரு. வள்ளலார் பிறந்த நாள 3 நாட்கள விழாவா நாங்க எடுப்போங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி வள்ளலார் இருந்த அந்த மேட்டுக்குப்பம், மருதூர், கருங்குழி ஆகிய ஊர்ல வள்ளலார் பெயர்ல அன்னதானமும் தொடங்க போறாங்களாம். அதே மாதிரி சென்னை அறநிலைத்துறை வளாகத்துல வள்ளலார் ஆய்வு மையத்தையும் நிறுவப்படுங்கிறத சொல்லியிருக்காரு.
பல முக்கியமான பாயிண்ட்ஸ். வடலூர்ல அந்த வள்ளலார் பேர்ல மூலிகை தோட்டம் அமைக்க போறதா வந்து சொல்றாங்க. ஏன்னா வள்ளலாருடைய பக்தர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்காரு. என்னன்னா இந்த காலகட்டத்துக்கு வள்ளலார் வந்து ரொம்ப தேவைப்படுறாரு. வெறுப்பு எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன உயிர், ஒரு பூச்சி இருந்தா கூட அதுகிட்ட அன்பு செலுத்தணும் அப்படிங்கறதுதான் வள்ளலார் சொன்ன, அதுதான் வந்து அவருடைய மதம் அப்படின்னு பார்த்தா அதுதான். அதை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சி பாராட்டுக்குரிய முயற்சி தான். ஆமா, அதே மாதிரி நேத்து வந்து பேசுறப்ப இந்த நாங்க 5 வருஷம் பண்ண சாதனைகளை 100 வரைக்கும் பேசும் அப்படின்னு வந்து சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியும் பேசியிருக்காரு. ஆமா, நேற்று ஜோலார்பேட்டையில வந்து 47 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த பூத் ஏஜென்ட்ஸ் அவங்களுடைய பயிற்சி கூட்டம் மாநாடு மாதிரி நடத்தினாங்க திமுக. அதுல முதலமைச்சர் கலந்துட்டு பேசும்போது என்ன சொல்றாரு, ரீசெண்டா வந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பான திட்டங்களையும் அறிவிக்கல. ஆனா அவங்களோட கூட்டணியில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதை பத்தில எதுவுமே கேட்க மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தோப்பு காரணம் போட சொன்னா நான் ஸ்டாப்பா பெல்ட்டியே அடிப்பாரு, நிறுத்துங்கன்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட வந்து தமிழ்நாட்டை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஓகே, ஆமா, திமுக வந்து நிறைய சட்டமன்ற தொகுதிகளில் இந்த பூத் கமிட்டி அமைக்கிற வேலைகளை இப்பயும் வந்து பாக்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் பண்றாங்க அதை. ஏன்னா இறுதி வாக்காளர் பட்டியல் வந்த உடனேயே ஒவ்வொரு வீடா நீங்க போய் முன்கூட்டியே பார்த்து எப்படி எப்படிலாம் நம்ம வந்து அவங்களை கவர் பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணுங்கன்னு திட்டம் போட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ்லயுமே திமுக ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா முடியுதா நெகட்டிவா முடியுதா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தான் பார்க்கணும். திமுக ஆர்வம் காட்டினதோட பல அரசாங்க அதிகாரிகளை வச்சு ஆர்வம் காட்டினதான் தகவல். அததான் நான் சொல்றேன். உட்கார்ந்து உரம் போட்டீங்களா அப்படின்னு ஒரு காமெடி வரும் தெரியுமா, இன்னும் இது மட்டும் வளர்ந்துருக்குன்னு அந்த மாதிரி. ஆமா, இன்னைக்கு வந்து சென்னை மத்திய கைலாஷ்ல அந்த எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 60 கோடி ரூபா பட்ஜெட் அது. இப்போ மத்திய கைலாஷ்ல இருந்து அந்த ஓஎம்ஆர் சாலைக்கு வந்து ஈஸியா போகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு வழியா திறந்து வச்சாங்க. ரொம்ப டிராபிக் ஆகிற இடம் தான், இருந்தாலும் அதுல அது எவ்வளவு தூரம் பலனளிக்கிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப கூட சொல்லியிருந்தாரு, இன்னும் சில கட்சிகள் வந்து என்டிஏ கூட்டணியில இணையும், நீங்க பொறுத்திருந்து பாருங்க, அதிமுக தான் தலைமை வகிக்குது அப்படின்லாம் சொல்றாரு. ஒரு பக்கம் ஜி கே வாசனாதான் வந்து சொல்றாரு, இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்குங்க, இன்னும் சில கட்சிகள் இணைஞ்சதுக்கு பிறகுதான் வந்து தொகுதிகளோட எண்ணிக்கை யார் யாருக்கு என்னென்ன தொகுதினா நாங்க வந்து பேச போறோம், எங்களுக்கு ஒற்றுமை இருக்கு. அவங்க என்ன தேமுதிக சொல்றாங்களா? தேமுதிக வந்து 2 பக்கமும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். 2 பக்கமுமே சிங்கிள் டிஜிட் தான் தரேன்னு சொல்லிருக்காங்க. அதுவுமே வந்து 5 எண்ணிக்கைக்கு கீழே தான். இதெல்லாம் எப்படிங்க பார்த்தோம், நாங்க வந்து 0.4% வச்சிருக்கோம். 0.4% வச்சிருக்கவங்களுக்கு எப்படிங்க எங்களுக்கு 5 கீழே தர முடியும்? இதுல வேற ராஜ்யசபா சீட்டர் கேக்குறாங்களாம், அதை தாண்டி பல செட்டில்மெண்ட் கேக்குறாங்களாம். ஓஹோ, அப்படியா? 0.4 என்ன குறைச்சலா? ஃபர்ஸ்ட் ரேங்க் பெருசா செகண்ட் ரேங்க் பெருசா? ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் பெருசு. 0.4 அதை விட பெருசு. அந்த ஆங்கிள் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன, அவங்க கூட வேற ட்ராக்ல போறாங்க. அந்த கணக்கு நமக்கு தான் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். செட்டில்மெண்ட் வேற எதிர்பார்க்கறாங்களா? ஆமாப்பா, ஆமா. அதனாலதானே 2021 அங்கிட்டு இங்கிட்டு போனாங்க. அதே செட்டில்மெண்ட் தான். செட்டில்மெண்ட் நம்ம என்ன சொல்றோம்னா, மக்களுக்கான அந்த செட்டில்மெண்ட்டை நம்ம சொல்றோம். இதெல்லாம் நீங்க பண்ணணும், அந்த வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நாங்க வரோங்கிறது. அதாவது கொள்கை இல்லாம போயிடக்கூடாது பாருங்க. ஆமா, இதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க தேமுதிக. ஆனா என்டிஏல ராமதாஸ் அத்வாலே எல்லாம் வர போறாராமே. ஆமா, இந்திய குடியரசு கட்சி அத்வாலே பிரிவு அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு அவரு. இவர் பாஜக கூட்டணியில இப்ப எம்பியா இருக்காரு, இணையமைச்சராகவும் இருக்காரு. அவர் வந்து தமிழ்நாட்டுல நாங்க இந்திய கூட்டணியில ஒரு 10 சீட்ல போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவருக்கு தேமுதிகவும் கேட்கிறாங்க, வெளியூர்ல இருந்து வந்த இந்திய குடியரசு கட்சியும் கேட்கிறாங்க. 10 சீட்டு கேட்டிருக்கோம், கொடுக்கலன்னா ஒரு 50 இடங்கள்ல நாங்களே நேரடியா போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இதுல என்ன ஹைலைட்னா, அவங்க கட்சிக்கு அங்க ஒதுக்கி இருக்கிற சின்னம் கரும்பு விவசாயி சின்னம். இங்க வந்து நாம் தமிழருக்கு அதே சின்னம் தான் ஒதுக்கி இருக்காங்க. இங்க வந்து வேற சின்னத்தை வச்சு போட்டியிட வேண்டியதான். ஆமா, இருந்தாலும் அதை வச்சு ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தலாம்னு முயற்சி பண்றாங்களோன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்களேன், என்டிஏல சில கட்சிகள் இணைய பார்த்தா ராமதாஸ் அத்வாலே தானே அது. அவர்தான் போல இருக்கு. அவங்க எண்ணிக்கையை பெருசா அமைக்கணும்னு சொல்லிட்டு பல கட்சியில நினைச்சிடறாங்க போல இருக்கு. தமிழ்நாடு தாண்டி வெளியே இருந்து உள்ள கொண்டு வராங்க போல இருக்கு. விட்டா ட்ரம்ப் கட்சியெல்லாம் செத்தெல்லாம் சேர்ப்பாங்க அவங்க என்டிஏ கீழே. சரி, இன்னொரு பக்கம் வந்து சசிகலா புதிய கட்சி ஆரம்பிக்க போறாங்கன்னு டாக்கு வேற இருக்கு. இப்ப என்னன்னா, பிப்ரவரி 24 ஜெயலலிதாவுடைய பிறந்த தினம். ராமநாதபுரம் பசும்பொன்ல வந்து கோட்டை மேடுங்கிற பகுதியில ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை வந்து கூட்ட போறாங்களாம், மாநாடு மாதிரி நடத்த போறாங்களாம். அதுக்கான பந்தக்கால் விழா வந்து இன்னைக்கு நடந்தது. சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் பார்க்க முடிஞ்சுதாங்க. நான் நினைச்சேன் ஒரு அக்கா பக்கத்துல ஆமா போடுவாங்க, அந்த அக்கா வெளியே வந்துட்டாங்க. யாரு போய்ப்பான்னு பார்த்தா ஒரு 10-20 பேர் பிரித்து பந்தக்காலம் இருக்காங்க. மாநாடு எவ்வளவு பேர் வர போறாங்கன்னு தெரியல. அவங்க மாநாடு வேணுமா, அவ்வளவு பெரிய வார்த்தை யூஸ் பண்ணுமா?
சரி கூட்டம்னு சொல்லலாம், ம். இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தலாம். போதான் தெரியும். கான்ஃபரன்ஸ் சரி. நான் சொல்றது ஆபீஸ் ரூம் கான்ஃபரன்ஸ். சரி, மாநாடு நடத்துறாங்க. ஆமா. அவங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை வச்சு நடத்துறாங்க. ம். நடத்திட்டு அன்னைக்கு வந்து எதிர்த்து போட்டிடுறாங்களா ம். அதிமுகவை எதிர்த்து அப்படிங்கறதெல்லாம் அன்னைக்கு தெரிய வரும். நயினார் நாகேந்திரன் விஜய் விமர்சிச்சப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது வந்து பலத்த கண்டனத்துக்கு வந்து உள்ளாயிருக்கு. இப்ப ராமதாஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயம் வந்து இதுக்கு பகிரங்கமா தமிழ்நாட்டு பெண்கள்கிட்டயே நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு வந்து கேட்கணும். யாருமே பெண்களை குறைச்சு சொல்றதுக்கு, ஒரு தாழ்த்தி சொல்றதுக்கு, அவதூறு வந்து பரப்புறதுக்கு ஏத்துக்கவே முடியாதுன்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்காரு ராமதாஸ். ஆமா. கனிமொழி எம்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் அரசியல்வாதி விமர்சிக்கணும் அப்படின்னா கூட ஒரு பெண்ணை வந்து அவங்கள சொல்லி விமர்சிக்கிற மாதிரியான அந்த எண்ணம் தான் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அருவருக்கத்தக்க எண்ணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பாஜக தரப்புல இருந்துமே வந்து கண்டனம் வந்திருக்கு. ஆமா, தமிழிசைன்னு பார்த்தா இல்ல, அவங்க வந்து ஒன் அண்ட் ஒன்லி விஜய் விமர்சிப்பாங்க, அட்லீஸ்ட் இல்லாட்டி டிஎம்கே விமர்சிப்பாங்க. பிஜேபி என்னத்தப்பறம் விமர்சனம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனா வானை சீனிவாசன் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வழங்க போல திமுக வந்து திட்டிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுத்துறாங்க, வாக்குகளெல்லாம் பெருசா மாறாது. ஆனா பிஜேபி தடுக்க பார்க்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். இது வரைக்கும் கொடுத்தாங்க, நாங்க ஏதாவது வந்து தடுத்தோமா? ஆமா, நாங்களே பீகார்ல 10,000 கொடுத்தோம், நாங்களே தடுத்துக்கிட்டோமா? இல்ல. காதுல வந்து பூ சுத்த பாக்குது வந்து திமுக. அது இல்லாம இந்த பெண்களை பத்தி எப்பயுமே கண்ணியமா தான் பேசுவாரு நயினார் நாகேந்திரன். ரொம்ப அமைதியானவர், ரொம்ப பண்பானவர். ஆனா இப்படி பேசுனது எனக்கே வருத்தம் தான்ப்பா அப்படின்னு வருத்தத்தை பதிவு பண்ணிருக்காங்க வானதி சீனிவாசன். அட்லீஸ்ட் வானதியாவது பேசுறாங்க. பல பேர் இன்னும் சைலண்ட் பண்ணதான் இருக்காங்க. பாஜக அப்புறம் அதிமுக கூட்டணியில இருக்கிறவங்க. ஆமா. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவங்களும் வந்து கண்டனம் சொல்லியிருக்காங்க. ஒரு அரசியல் தலைவர் மேல உங்களுக்கு வந்து விமர்சனம் இருந்துச்சுன்னா அதை நீங்க கருத்தாக திரும்பி விமர்சிச்சு பாருங்க. ஆனா அதை விட்டுட்டு பெண்களை வைத்து அவங்களை எப்படி வேணா பேசலாம், அவங்க எப்படி வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அப்படிங்கிறது வெறுப்பை உமிழ்கிற ஒரு கருத்தாக தான் இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நயினார் நாகேந்திரனை கண்டிச்சிருக்காங்க. நேத்து காதலர் தினம், இன்னைக்கு சிவராத்திரி தினம், மகா சிவராத்திரி. சிவனை விரும்புறவங்க எல்லாரும் நீங்க வந்து சிவராத்திரியில சிவனை வழிபடுவாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிவராத்திரினால இப்ப வந்து ஈசா யோகா தான் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிறைந்த ஒரு மகா சிவராத்திரியா மாத்திருக்காரு ஈசா யோகா. ஜக்கி வாசுதேவ். ஆமா, இந்த வருஷம் யார் வரா ஸ்பெஷல் கெஸ்டா? இந்த வருஷம் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கே வராரு. ஜக்கி வர அந்த டான்ஸ் இப்படின்னு அவரும் அடுவாரான்னு தெரியல, பாக்கலாம். நம்ம சைனா பார்டர் பாகிஸ்தான் பார்டர் பக்கம் போசம் தான் தயங்குறாங்க. சிவராத்திரிக்கு வேணா உடனே வந்துடுறாங்க. சிவனோட அருள் கிடைக்கணும்ல அவங்களுக்கு, அதுக்காக தான் வர்றாரு. அது அங்க இருந்தாலுமே கிடைக்குமே, ஏன் இங்க வர்றாருன்னு தெரியல. இமயமலை பக்கம் தான் இருக்கு டெல்லியில இருந்து. அங்க போனா ஏன் இங்க வராங்கன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா, அதேதான். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சீரியஸ்லி தம்பி மௌரியா அவர் வந்து ஜக்கி வாசுதேவ் பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு சீரியஸ்லி எபிசோட்ல. அதையும் பாருங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சொல்ற சயின்டிபிக் கிளைம்ஸ் எல்லாம் உண்மை அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. ஃபன்னியாவும் சொல்லியிருக்காரு. அதான் பார்த்து அவருக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. கீழே வந்து கமெண்ட்ல பின் பண்ணலாம் அந்த வீடியோவை. ஆனா ஜக்கி டான்ஸ் பார்க்க அந்த வீடியோ பார்த்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்னு நாங்க சொல்றோம். மத்திய அரசு இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கொடுக்குற ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு நிதியை வந்து 2வது தவணையாக அறிவிச்சிருக்காங்க. 10,000 கோடி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஃபண்டு பண்ற நிறுவனங்களுக்கு இவங்க வந்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்குது. 10,000 கோடிங்கிறது பெரிய தொகை தான் இருக்கு. இதை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபண்டை தான் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனம் கொடுக்க போறாங்க. அது எவ்வளவு பேர் அந்த ஃபண்ட் வாங்கிட்டு போறாங்கன்னு தெரியல. முழுமையா கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்தாதான் தெரியும். சரி, நல்ல ஒரு திட்டம் தான். இன்னொரு பக்கம் ஈரான்ல வந்து அமெரிக்கா என்னுடைய போர்க்கப்பல்லாம் தயார் நிலையில இருக்கு, எப்ப வேணா தாக்கும் அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து அமெரிக்கா வந்து ஏதோ ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஈரானுடைய அந்த ஏவுகணை திட்டத்தெல்லாம் வந்து முடிவு கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அழுத்தத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தாக்குதல் நடத்தி எல்லாத்தையும் நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப அழிக்கலையா? அப்ப அழிக்கலையா என்னன்னு தெரியல. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. இன்னொன்னு என்னன்னா, டீசல் போட்டு இவ்வளவு தூரம் கப்பல் கொண்டு வந்துட்டோம்பா, ஒரு குண்டாவது போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நாங்க குண்டு போடுவோம்னே பேசிக்கிட்டு இருக்காங்களா அமெரிக்கா. ஓகே, அமைதிதான் விரும்புறோம். நம்ம வள்ளலாரை பத்தி கூட வந்து பேசணும். சுத்த சன்மார்க்கம் எல்லா பக்கம் அமைதி நிறுவனம் தான் நினைக்கிறாரு. ஆமா. பட் ஆனா சில பேர் வந்து நாங்க அதிகாரத்தை நிலைநின்றோம்னு சொல்லிட்டு போரு, வாரு, வெறுப்பு, பகைமை எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த உலகத்துல. ஆமா. when someone ask me life எப்படி போகுது, நீ அப்போ ஹெச்ஓடியை போய் பாரு, பிரின்சிபலை போய் பாருன்னு போச்சு.
இப்ப மேனேஜர் போய் பாரு, எம்டி போய் பாருன்னு போகுது. ரெக்கார்ட் நோட்டு தான் மாறி இருக்கு. தோல்வி உங்களை துரத்தி கொண்டு வந்தால் விலகி வேகமாக ஓடுங்கள், வெற்றி பெறலாம். டேய் அவன் என்னோட வேகமா வர்றான்டா. ஒரு தனிநபரின் நேர்மைக்கு பரிசு வழங்கப்பட வேண்டிய நிலை உருவாகிறது என்பது இந்த சமூகம் பாழ்பட்டது என்பதற்கான அறிவிப்பாகும். தாவேகா தலைவர் விஜயை பார்த்து எல்லோருக்கும் பயம் வந்து விட்டது செங்கோட்டையன். அவர் அளவுக்கு மேடையில் டான்ஸ் ஆட முடியுமா அப்படிங்கிற பயம்தான், வேற என்ன. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது வந்து திமுக அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கும் காங்கிரஸோட எம்பி மாணிக்கம் தாகூருக்கும் வந்து கொடுத்துடலாம். தொடர்ந்து டிஷ்யூம் போட்டுட்டு இருக்காங்க கடந்த ஒரு மாசத்துக்கு மேல. டிஷன் தாண்டி மாறி மாறி உண்மைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இரண்டு தெய்வங்களும் உண்மையை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி மாணிக்கம் தாகூர் நீங்க ஜெயிச்சதுக்கு திமுக தானே காரணம் அப்படின்னா, அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு காங்கிரஸ் தான் காரணம். காங்கிரஸ் ஓட்டு வச்சுக்கோங்களேன், அந்த 2 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் வந்து அதிமுக ஆட்சிக்கு வரலன்னு சொல்றாரு எடப்பாடி. அதோட அதிகமான ஓட்டு நாங்க வச்சிருக்கோம், அப்ப நீங்களும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாதுன்னு இவங்க சொல்றாங்க. ஆமா, இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது, உங்களுக்கு வந்து சென்ட்ரல்ல இப்ப நீங்க பேசுறது கூட பேச மட்டும் என்ன வாழதா இந்தியா கூட்டணி அப்படி வரீங்களா அப்படின்னு மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால தொடர்ந்து டிஷ்யூ போட்டிருக்காங்க. அந்த 2 பேருக்கும் டிஷ்யூங்கிற விருது வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.